நம்ம தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா, இருதுருவம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட தளபதி விஜய் அண்ட் அஜித்குமார் இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே சொல்லுவோம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட கடைசி படமான தளபதி 69 அப்படிங்கிற இந்த மூவி வந்து நடிச்சிட்டு இருக்காரு. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வினோத் தான் டைரக்ஷன் பண்றாரு. இது அவுட் அண்ட் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் என்டர்டெய்னர் மூவியா வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் முடித்ததுக்கப்புறம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, பாலிடிக்ஸ்ல இறங்க போறாரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் டைம் பாலிடிக்ஸ் இறங்க போறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோட கடைசி படம். இதற்கப்புறம் வந்து நான் படம் நடிக்க மாட்டேன். மக்களுக்கு சேவை பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவு வந்து எடுத்திருக்காரு. இந்த முடிவு வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ரசிகர்களுக்கு வந்து சில இடங்கள்ல ஒரு ஏமாற்றம் இருக்கும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தொடர்ந்து படங்கள் நடிச்சுட்டே இத பண்ணலாமே அப்படிங்கிற மாரி நெறைய பேர் சொல்லிட்டு இருக்கும் பொழுது, நான் படம் நடிக்க போறதில்ல. ஃபுல்லா வந்து நான் இந்த மாரி பாலிடிக்ஸ்ல தான் இறங்க போறேன் அப்படிங்கிறத வந்து விஜய் சொல்லியிருந்தாரு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட அஜித்குமார். அஜித்குமார் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா 2 படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லி. இந்த 2 படங்கள் வந்து தொடர்ந்து அஜித்குமார் தான் நடிச்சிட்டு இருக்கும் பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு கேப் கிடைக்கும்போது எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்சிலோனால இருக்க அந்த ரேசிங் ஃபெஸ்டிவலுக்கு வந்து அடிக்கடி போயிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 படங்களுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2 வருடகட்ட காலகட்டம் எடுத்துக்கிட்டு, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரேசிங் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக அவர் போறேன் அப்படிங்கிற மாரி வந்து முடிவு வந்து எடுத்திருக்காரு. ஸோ இந்த 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முடிவு எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிதும் ஏமாற்றம் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படமோ இல்ல தளபதி அவர்களோட படமோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே டேட்ல வருதுன்னா, அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டாடி தீர்ப்பாங்க. அவங்களோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ்க்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ல வந்து பார்க்குற நெறைய கூட்டங்கள் வந்து இன்னமுமே இருந்துட்டு இருக்கு. பட் அவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேஷன் அண்ட் ப்ரொஃபஷன 2மே பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, மாத்திட்டு நாங்க 2 பேரும் இந்த வேல தான் செய்ய போறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைமா வந்து தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிதும் ஏமாற்றமான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவர்களுக்குன்னு ஒரு எண்ணங்கள் இருக்கும் பார்த்தியா, அந்த எண்ணத்த வந்து யாரா இருந்தாலுமே செய்யணும். அது வந்து ஒரு தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த சுதந்திரத்த வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேருமே வந்து எடுத்து மக்களுக்கான சேவையும், அதே வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னோட பேஷன் நோக்கி போப்போறேன் அப்படின்னு அஜித் சார் சொன்னதும் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒரு நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் ஒரு உண்மையான விஷயமா சொல்றேன். பட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்டு சொல்ற வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அஜித்குமார் அவர்களோட கார் வந்து பார்த்தீங்கன்னா, சிவப்பு நிறமும், வெள்ளை நிறமும் கொண்ட ஒரு காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட தளபதி விஜய் இருக்காரு பார்த்தீங்களா, அவரோட கொடியோட கலர்ல தான் வந்து இருந்துட்டு இருக்கு. 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேமான கலர். பட் 2மே வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் ஆம்பிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ குறிப்பிட்டு நான் சொல்லணும்னு நெனச்ச ஒரு விஷயம்.